வணக்கம். மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற தேர்வுகளில் நடந்த ஒரு தேர்வு தான் 10ஆம் வகுப்பு தரத்திற்குரிய எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி போஸ்டிங்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா? அதுக்கான தேர்வு முடிவு பற்றிய அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சி செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து நல்ல ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அவங்களோட ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுற வர பார்த்தீங்கன்னா ப்ராசஸை வெரி ரொம்ப குயிக்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக மெனக்கெடுத்து பண்ணுறாங்க. அந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்தில் நீங்கள் எடுத்த மார்க்கு அதாவது மார்க்காக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். அதாவது 170க்கு அவுட் ஆஃப் 140, 170க்கு 140 இல்லை 130, 160. இந்த மாதிரி மார்க் அப்படின்றது ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட்டு, ஸ்கோர் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லாட்டி ரெஜிஸ்டர் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களுடைய பேர், அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட்டில் அதில் 2 வகையா அல்லது 3 வகையா செலெக்ஷன் லிஸ்ட் நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி எத்தனை டைப் பண்ணுறாங்க தெரியல. அது டிசம்பர் மந்த்தில் அந்த ப்ராசஸ் போகலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜனவரி மந்த்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பிஃபோர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ, அதாவது நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பொங்கல் கழிச்சு, அதாவது ஆஃப்டர் பொங்கல் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சார்பாக மெயில் போட்டுட்டு கால் பண்ணி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வேரி ஆகும். இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கால் பண்ணி சொல்லி வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறது, இல்லாட்டி மெயில் பண்ணுறது, வரும்போது மெயிலில் போகும்போது நம்ம கொண்டு போகணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அண்டு ஃபைனலாக பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அப்படின்றது இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரும்பான்மையான டிஸ்ட்ரிக்டில், ஓவரால் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அப்படின்றது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றது பேசிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்கசி நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவல். ஓகேங்களா? ப்ராசஸும் குயிக்காக தான் போயிட்டு இருக்குது. இப்போ ப்ராசஸ் எவ்வளோ குயிக்காக போயிட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி கொடுத்த நமக்கு அப்டேட்ஸ் இது. ஓகேங்களா? ஒரு வாய்மொழியாக ஒரு ஆர்டர் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, நாட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, இந்த வாய்மொழி உத்தரவும் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஹெட் சீஃப் அங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க ரூல் படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. பிகாஸ் இப்போ போகிற அந்த ஃபாஸ்ட்டான ப்ராசஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் அந்த டயத்தில் இதெல்லாம் நடந்து முடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்டை தான் உங்களுக்கு நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.